ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும் பொழுது பல வசியத் செய்தார்கள். அதில் ஒன்று தான் புகாரியுடைய ஹதீஸ், இத்தகி தஅவத்தல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது. டைரக்டா அல்லாஹ்ட்ட போய்ட்டுண்டா. புகாரியுடைய ரிவாயத் வருது, ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை கூஃபாவுக்கு கவர்னராக நியமிச்சாங்க. கொஞ்ச நாள் போகல, ஒரு கூட்டம், ஒரு கோஷ்டி உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு ஒழுங்கா தொழுகையை நடாத்துறாங்க, ஒழுங்கா தொழு வைக்கிறார் இல்ல, அதனால அவரை நீக்கிருங்க என்று சில கூட்டம் சொன்னார்கள். ஒழுங்கா தொழு வைக்கிறார் இல்ல. கண்ணியமானவர்களே, அப்படியா? உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, சரி அவரை நீக்கிட்டு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவங்கள கவர்னராக ஆக்கினான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு படல. சிலரை அனுப்பினாங்க, கூஃபாவில் போயிட்டு விசாரிச்சுடுவான். கூஃபாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் போயிட்டு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி மக்கள் விசாரிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, எல்லாமே நல்லது தான் சொல்றாங்க, யாருமே எந்த ஒரு கெட்டதும் சொல்லல. அவர் நல்லா தான் சொல்லியிருக்கிறாரு, எந்த குறைபாடும் செய்யறாரு இல்ல. கண்ணியமானவர்களே, கடைசியாக பனு அபஸ் கோத்திரத்தாருடைய மஸ்ஜிதுக்கு வராங்க. உஸாமத் இப்னு கத்தாதா அபு சஅதா என்று சொல்பவன் வந்து இந்த மனிதர்கிட்ட சொன்னாரு, ஓ அவர் குறைபாடு செய்யறாரு. 3 காரணங்கள் சொன்னார். என்னது? முதலாவது, லா யஸீரு பிஸ்ஸரியா வலா யுகஸ்ஸிமு பிஸ்ஸவியா வலா யஅதிலு பில் கதியா. முதலாவது சொன்னாங்க என்னண்டா, ஏதாவது ஒரு படை அனுப்புறேன்னா இவர் போவாம படையை மட்டும் அனுப்பி வைக்கிறார், இவர் ஃப்ரீயா இங்க இருக்கிறார். ரெண்டாவது கருத்து, ஏதாவது பங்கு வைக்கிற ஏதாவது சாமான்கள் வந்துருச்சுன்னா சரிசமமா பிரிக்கிறார், அதுல குறைபாடு செய்யறாரு. மூணாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், என்னன்னா நீதம் வந்து தீர்ப்புகள் ஏதாவது வந்தால் நீதமான தீர்ப்பை கொடுக்கிறாரு இல்ல, சப்போர்ட் பண்றாரு. இப்படின்ற 3 காரணங்கள் சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு அவங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க கூப்பிடுறாங்க, என்ன நீங்க தொழு வைக்கிற விஷயத்துல குறைபாடு செய்றீங்களாமே. கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி சொன்னாரு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை போலத்தான் நான் தொழுகிறேன். நபி அவர்களுடைய தொழுகை எப்படி இருக்கும்? முதல் 2 ரக்காத்துல கொஞ்சம் நீட்டுவாங்க, அடுத்த 2 ரக்காத்தை நபி அவங்க அப்படியே லேசாக்குவாங்க. முதல் 2 ரக்காத்தை நீட்டுவார்கள், மீதி 2 ரக்காத்தை நபி அவர்கள் சுருக்குவார்கள். இந்த முறையில் தான் நான் தொழுகையை வைக்கிறேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க சரியா சொன்னீங்க, இதுதான் தொழுகை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த குறைபாடு சொல்ல இயலாது, இப்படி குறை சொல்ல முடியாது. தொழுவைக்கிற விஷயத்துல குறைபாடு செய்யறான் யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்? தொழுவை நடத்துபவர் இஸ்லாத்துடைய தொழுகையுடைய சட்டங்களை அறிந்து தான் தொழுகை நடத்துறார். அதனால் அவர் விஷயத்துல யாரும் குறைபாடு செய்யலாம். அப்படி குறைபாடு செய்பவராக இருந்தால் அவர் தீனை ஒழுங்கா படிக்காதவராகத்தான் இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவங்க யோசிக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், இப்ப சொன்னாங்க இந்த 3 காரணத்தை இவர் சொல்றாரு, உண்மையா? கண்ணியமானவர்களை, அநியாயம் செய்யப்பட்ட நிலைமையில சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. சொன்னாங்க, உடனடியாக கையேந்திராங்க, யா அல்லாஹ், இவன் சொல்வது மட்டும் பொய்யாக இருந்தால் யா அல்லாஹ் அத்தில் உம்ரஹு, முதலாவது பதுவா என்ன தெரியுமா? இவனுடைய வாழ்நாட்டிலே நீட்டிரு யா அல்லாஹ். வ அத்தில் ஃபக்ரஹு, இரண்டாவது இவனுடைய வறுமையையும் நீட்டிரு யா அல்லாஹ். மூன்றாவது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இவனை மாட்ட வச்சிரு யா அல்லாஹ்னு 3 துஆ. இதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆவை பயந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் கபூலாகும்னு சொல்ல இயலாது. கண்ணியமானவர்களே, 3ஐயும் அல்லாஹ் கபூல் செய்தான். ஹஜ்ரத் உமைர் இந்த ரிவாயத்தை அறிவிக்கக்கூடிய பெரியார் சொல்றாங்க, உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த மனிதரை பின்னால நான் பார்த்தேன், எந்த அளவுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை நீட்டினான் சொன்னால் அவனுடைய இந்த புருவம் இருக்கிறே, அவனுடைய இந்த பகுதி அப்படியே காலம் போக போக அவனுடைய சதை, அவனுடைய தோல் சுருங்கி கண்ணுக்கு மேல அப்படியே மூடிப்படும் அளவுக்கு அவன் அவ்வளவு காலம் வாழ்ந்தான். எந்த அளவுக்கு யாராவது கூப்பிட்டா கண்ணுக்கு மேல அப்படியே இந்த புருவம் அப்படியே கீழே விழுந்திருக்கும், தூக்கி பார்த்து தான் யாருன்னு பார்ப்பான். இந்த அளவுக்கு அல்லாஹ் நீட்டினான். இரண்டாவது எந்த அளவுக்கு சொன்னால்
பார்வையை இழந்து அவன் பாதையில செல்லும் பொழுது செவரை பிடிச்சு தான் போகக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தினான். அந்த நேரத்திலையும் அந்த அபூ சஅதா சொல்லுவான், மஃதூனுன் பிதுஆஇ சஅத், சஅத் ரலியல்லாஹுடைய துஆவால் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், அவருக்கு அநியாயமாக நான் குற்றச்சாட்டை முன்வைத்தேன், அதன் காரணமாகத்தான் இன்று நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு திரிவான். கண்ணியமானவர்களே, இரண்டாவது பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் மாற்றிவிட்டான். பாதையில உட்கார்ந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் மாற்றினான். மூன்றாவது துஆ செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் மாட்ட வச்சிரியா அல்லாஹ். முக்தார் இப்னு அபி உபைத் அஸ்-ஸகஃபி என்று சொல்லக்கூடியவன் பிற்காலத்தில் தான் நபி என்பதாக வாதிட்டான். இவன் தான் ஷியாக்களுடைய கொள்கையை முதல்ல உலகத்தில் கொண்டு வந்தான். இந்த முக்தாருடைய காலத்தில் அவனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணி கடைசியாக முக்தாரும் கொலை செய்யப்பட்டான், இந்த அபூ சஅதாவும் கொலை செய்யப்பட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனால எந்த ரீதியில் அநியாயம் செய்தாலும் சரி, புகாரியுடைய ரிவாயத் நபி அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாளிலே 3 பேருக்கு எதிராக நான் வாதிடுவேன், அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வேன் என்று நபி அவங்க சொன்னாங்க. அதில் மூன்றாவது தான் ரஜுலுன் இஸ்தஜர அஜீரன், ஒரு மனிதர் ஒருத்தரை வேலைக்கு கூப்பிடுறார், வீட்டு வேலை இல்லாட்டி கடையில வந்து ஒரு கூலி வேலைக்கு அவர் இருக்கிறாரு, நல்ல வேலை வாங்கிட்டு வலம் யுஅதி அஜ்ரஹு, அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் குறைபாடு செய்தால் இவருக்கு எதிராக நான் கியாமத்துடைய நாளில் வழக்கு தொடுப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 ரூபாய்க்கு வேலை வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அஅத்துல் அஜீர அஜ்ரஹு قبل ان يجف رزقه. நிறைய பேர் என்ன செய்யறது, வேலை செஞ்சு நாளைக்கு வா சல்லியை தாரேன், நாளைக்கு வாங்க, அடுத்த கிழமை வாங்க, இதற்குரிய சல்லி தாரேன். கண்ணியமானவர்களே, வேலை செய்கிறவரை எந்த நோக்கத்தில் வேலை செய்திருப்பார்? நபி அவர்கள் சொன்னார்கள், வேலை செய்யக்கூடியவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் கூலியை கொடுத்துருங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 ரூபாய்க்கு வேலை வாங்கிட்டு 500 ரூபா 300 ரூபா 700 ரூபா சம்பளம் கொடுத்தால் கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளில் இவருக்கு எதிராக வழக்கு தொடுப்பேனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதுறாங்க, முஸ்லிம் மட்டுமல்ல, ஒரு யஹூதியாக இருந்தாலும் சரி, நசாராவாக இருந்தாலும் சரி, மாற்று மத சகோதரராக இருந்தாலும் சரி, வேலை வாங்கினால் அவருடைய வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் வேலைக்கு கூப்பிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, அதனால் நிறைய இருக்குது, நேரம் இடம் கொடுக்காது. ஆக கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட சில பாவங்கள் உலகத்தில் நடக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த கூட்டாத்தாரை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்திரு. யா அல்லாஹ், சகல சக்திக்கும் சொந்தக்காரன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்தவன். யா அல்லாஹ், கடன் இல்லாத, நோய் இல்லாத, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ வச்சிரு. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா கைர்களையும் தந்துரும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எந்த ஷர்களை விட்டு பாதுகாத்து அனைத்து ஷர்களை விட்டு எங்களையே பாதுகாத்து. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யாருக்கும் அநியாயம் செய்யாத கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து. யா அல்லாஹ், யா அல்லாஹ், சிறந்தவர்களாக வாழ வச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நபியுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிரு. யா அல்லாஹ்,